வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தான ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் உளுந்தை வச்சு. இது வந்து ரொம்ப பாரம்பரியமான கஞ்சி தான். இது வந்து உளுந்தை நம்ம வறுத்துட்டு செய்யும்போது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப எலும்புக்கு வலுவாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சரி பொம்பளை பிள்ளைகளுக்கும் சரி இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்பும் அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும். வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் குனிஞ்சிக்கிட்டே செய்யும்போது அந்த கழுத்து நரம்பெலாம் தேய்மானம் ஆயிரும். அதனால அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கஞ்சி நம்ம வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவுக்கெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வயசுக்கு வந்த பிள்ளையெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணோடனே மாதத்தில் 3 நாள் பிள்ளைகளுக்கு அந்த மென்சஸ் வரும்போது இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இடுப்புக்கு வந்து வலி வராது. அதே மாதிரி மென்சஸ் வரும்போது வயிறு வலிக்காது. இதை வந்து தொடுத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சத்தான கஞ்சி. இன்றைக்கி அதை நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இப்போ நம்ம 100 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கிறலாம். இப்போ வறுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் இந்த கஞ்சி ஊற்றி குடிப்போம். 2 கிளாஸ் குடிச்சிட்டாலே நமக்கு செம்பாயிரும். அடுத்த டிஃபன் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் சண்டே செய்வோம். ஏன்னா சண்டே தான் பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. அதனால் சண்டே ஒரு நாள் இந்த கஞ்சி குடிப்போம். இன்றைக்கி உங்களுக்கு அது வீடியோ காட்டுறதுக்காக இன்றைக்கி செய்கிறோம். நல்லா பொன்னரமாக வறுத்துக்கிடலாம். அது கூடவும் ஒரே 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது அந்த இது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு 20 வெந்தயம் அளவுக்கு, ஒரு சிட்டி அளவுக்கு நம்ம வெந்தயம் போட்டுக்கிடுவோம். இப்போ அதையும் சேர்த்து 3 ஒன்றா நல்லா வறுத்துக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் மட்டும்தான் பச்சரிசி. இது எங்கள் பேரங்களுக்கெல்லாம் எங்கள் சம்மந்தியம்மா வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருவாங்க மொத்தமாக. பசங்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இது வாரத்தில் 2 நாள் கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. அது நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது. அது விடாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் குழந்தைகளுக்குமே ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் கொடுங்க. வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த சூட்லேயும் இதாயிரும். ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த சூட்லேயும் 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா வறுவடிச்சு நம்ம அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். உங்கள்கிட்ட காட்டு. நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோம். இப்போ தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இது நல்லா கொதித்து வேகிறதுக்காக 3 டம்ளர் வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். அதை லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுக்கிடுவோம். தண்ணி கொதிக்கவும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நம்ம அரைக்கும் போதே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். 2 ஏலக்காயும் ஒரு சின்ன சுக்கும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வாசனைக்காக. ஏன்னா அப்படியே தட்டி போட்டோம்னா பல்லில் படும். அதனால் இப்படி அரைச்சிட்டேன். இப்போ வந்து நல்லா தண்ணியை கொதிச்சு நம்ம ஊற்றி கிண்டிடுவோம். நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலங்கி ஊற்றிக்கலாம். ஏன்னா வெந்து வரும்போது இன்னும் கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். சிட்டியை சால்ட் போட்டுக்குருவோம். அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு சக்கரை தான் போட போகிறோம். அதனால இது போட்டுக்கலாம். இது வெள்ளை உளுந்து போடாமல் கருப்பு உளுந்து போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் பிள்ளைய வந்து கருப்பாக இருக்குங்கிறனால கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதனால தான் நான் அந்த குண்டு உளுந்து போட்டிருக்கேன். 1 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 120 கிராம் வருது. இப்போ சேர்த்துக்குருவோம். ஸ்வீட் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்வீட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டாக கொடுக்கனாலும் கொடுக்கலாம். நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாகனாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 120 கிராம் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் பால்லாம் ஊற்றும்போது கரெக்டாக வரும். நல்லா கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும். அதனால் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றும்போது நெஞ்சு வலி, இந்த இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். பசும்பாலும் சேர்க்கலாம். இருந்தாலும் தேங்காய் பால் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா குடிக்கிற வளப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம முந்திரி திராட்சை முந்திரியும் நெய்யில் வறுத்து அதில் போட்டிருக்கோம். இந்த பக்கம் கஞ்சி ரெடி ஆகிக்கிட்டு இங்கே வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய் போட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டு நம்ம பொரித்து வச்சுக்கிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டுக்காக. முந்திரியும் நெய்யில் வறுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு பாரம்பரியமான உளுந்தங்கஞ்சி, சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.